உழைக்கும் மக்களின் உரிமைகளை காக்க, ஜனநாயக மதசார்பற்ற கட்டமைப்பை பாதுகாக்க அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு தேசிய முழுக்க நடத்தப்படும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்துக்கு பெரம்பலூர் மாவட்டத்தை தலைமை தாங்கி நடத்தும் மாவட்ட செயலாளர் அகஸ்டின் அவர்களே, கவுன்சில் உறுப்பினர் வெங்கசாமி அவர்களே மற்றும் தொழிற்சங்கத்தின் மாவட்ட தலைவர்களே, இந்த போராட்டம் இந்திய முழுக்க வீரியமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எதற்கு இந்த போராட்டம்? இது ஒரு சாதாரணமான ஒரு அரசியல் போராட்டம் இல்லை. இது மக்களுடைய வாழ்வாதாரத்தை நம் தலைமுறைகளுக்காக வேண்டி இந்த போராட்டம் இங்கே போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். 44 தொழிற்சட்டங்களை 4 சட்டங்களாக 4 கோடுகளாக மாற்றி முதலாளிகளுக்கு, கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் நரேந்திர மோடி தலைமையிலான ஒரு பாசிச ஆட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது நாம் அனைவருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நாட்டை இந்தியாவில் உள்ள கார்பரேட்டுகள் மட்டும் பத்தாம இப்போ வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் நாட்டை ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்றது. அண்மையில் நான் அங்க ஒரு நியூஸ் பார்த்தேன். US deal with US India deal with export more products, American product to the India massive market, lifting price and pushing cash into rural America. என்ன அர்த்தம்? அதாவது இங்க நம்ம இருக்கக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளை போல அங்கேயும் ரூரல் ஏரியாவில் அமெரிக்காவில் உள்ள விவசாயிகள் இருக்கின்றன. அந்த விவசாயிகளுக்கு, அந்த மக்களே உன்னமனத்துக்கு வேண்டி அந்த அரசு இந்தியா அந்த US டீல் போட்டிருக்கு. அந்த டீல் உள்ள அவங்களுடைய விளைபொருள்களை இந்தியாவில் இறக்குமதி செய்வதற்காக ஒரு அமெரிக்க அரசாங்கம், மோடி ட்ரம்ப் அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்துச்சு. அந்த சட்டத்துக்கு 0% வரி இல்லை. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு இந்தியாவில் 0% வரி இல்லை. அதே வேளையில் இங்கே இருந்து போகக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு 18% வரியை அமெரிக்கா போட்டிருக்கின்றது. அது எப்படி 50% வரியை 18 குறைக்கப்பட்டு அதை பெரிய ஓஹோ ஆகோன்னு சொல்லி மோடி அரசு சொல்லிட்டு இருக்கு. அது ஏற்கனவே 4-5% இருந்த ஒரு வரி சட்டத்தை 18% கொண்டு வரப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மக்கள் மிகவும் விழிப்புணர்வாக இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அந்த தொழிலாளர்கள் அவங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நாட்டை மீட்டெடுக்க நாம் நிற்க வேண்டும். அதற்காக அனைத்து தொழிற்சங்களுடைய தொழிலாளிகளும் அனைத்து மக்களும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற வேண்டும். இனியும் போராட்டங்கள் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் தளபதி அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாக்கை நிறைவேற்றுகிறேன். ஜெய் ஹிந்த்.